அதிமுக பாஜக தலைமையில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமையும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்திருந்த நிலையில் அதிமுக தலைமையில்தான் ஆட்சி அமையும் என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கூறியது பேசுபொருளான நிலையில் அதுகுறித்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கருத்து தெரிவித்துள்ளார். திமுக அரசு வீட்டுக்கு போகும். எங்கள் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையிலே இன்றைக்கு மிகப்பெரிய கூட்டணி மாபெரும் வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவதற்கு தயாராகிவிட்டார்கள். எத்தனை குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் எத்தனை திசை திருப்பினாலும் அதிலே மக்களும் தெளிவாக இருக்கிறார்கள். எங்கள் பொதுச் செயலாளரும் தெளிவாக இருக்கிறார். நாங்களும் தெளிவாக இருக்கிறோம். நீங்களும் தெளிவாக இருக்கிறீர்கள். ஆனால் யாருடைய அழுத்தத்தால் அதில் தெளிவு இல்லாததை போல நீங்கள் கேள்வி கேட்பதும் அதை கேள்வி கேட்க சொல்பவர்களும் அவர்களை அழுத்தம் கொடுப்பவர்களும் வேண்டுமானால் தெளிவில்லாமல் இருக்கலாம். மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். முதலமைச்சராக புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் வர வேண்டும். இப்போது இருக்கிற முதலமைச்சர் பாஜக அதிமுக தலைமையில கூட்டணி ஆட்சி அமைகின்றாரு. உதயகுமார் பழனிசாமி தலைமையில தான் எல்லாமே அமையும் அப்படின்றாரு. அதாவது என்டிஏ கூட்டணியின் முக்கியமான கட்சி இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டில் அம்மாவுடைய கட்சியின் தலைமையில் சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்திக்கும்னு மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர் சொல்வதன்படிதான் இன்றைக்கு இங்கே கூட்டணி அமைந்திருக்கிறது. ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் உள்ளவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கூட்டணி திமுக வீழ்த்துவதற்கு இன்னும் பலப்பட்டிருப்பதில் நாங்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறோம். இன்னும் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் திமுக வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களது வேண்டுகோள்.